கோரிக்காக தன்னோட பொண்ணு பிளாக்கி பாசமாவே வளர்க்கல, எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கும். வீட்டு வேலை எல்லாத்தையும் பிளாக்கி தான் செய்யும். இருந்தாலும் பிளாக்கி எவ்வளவுதான் சுத்தமா இந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு கோரிக்காவன் திட்ட ஆரம்பிச்சிடும். அம்மா, நான் காய்கறிகளை வெட்டவா? ஆமாம் பிளாக்கி, நான் போய் நதியில தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். நீ அதுக்குள்ள வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் வெட்டி வை. நான் வந்து சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு கோரிக்காவை தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. தண்ணீர் எடுக்க போன இடத்துல கோரிக்காவை சோனா குருவி சந்திச்சது. கோரி அக்கா, உங்க பொண்ணு பிளாக்கி பெரிய பொண்ணாயிட்டா, வீட்டு வேலை செய்யறது எப்படின்னு அவங்களுக்கு கத்து கொடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? சோனா, பிளாக்கியும் சில வேலைகளை செய்யாதான், இருந்தாலும் எனக்கு என்னவோ அவன் செய்யற வேலை பிடிக்க மாட்டேங்குது. என் கையால நான் செஞ்சாதான் என்னோட மனசுக்கு திருப்தியா இருக்கு. கோரி அக்கா, ஆரம்பத்துல பிளாக்கி இப்படிதான் வேலை செய்வா, போக போக சூப்பரா வேலை செய்வா பாருங்க. என் பொண்ணு பியூட்டி கூட இப்ப எனக்கு என்னோட வேலையில உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கா. தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன கோரிக்காவும் பிளாக்கி கட் பண்ணி வச்சிருந்த காய்கறிகளை பார்த்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சது. பிளாக்கி, என்னடி இது இப்படி வெட்டி வச்சிருக்க? பொடி பொடியா வெட்ட வேண்டிய வெங்காயத்தை நீட்டா வெட்டி வச்சிருக்க. மெல்லிசா வெட்ட வேண்டிய உருளைக்கிழங்க மொத்தமா வெட்டி வச்சிருக்க. இதனாலதான் நான் உனக்கு எந்த வேலையும் கொடுக்கறது இல்ல. அம்மா அம்மா, நீங்க எப்படி வெட்டணும்னு முன்னாடியே சொல்லி இருந்தா நான் அப்படியே வெட்டி இருப்பேன். நான் சொன்னா மட்டும் நீ என்ன அப்படியேவா செய்ய போற? எப்ப பாரு நீ ஏடா கூடமா தான் செஞ்சு வைக்கிற. அதனாலதான் நீ செய்யற வேலை எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோனாக்குரியோட பொண்ணு பியூட்டி அம்மாவுக்கு சமையல் வேலையில உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு சோனாக்குருவி கிச்சடி தயார் பண்ணிச்சு. பியூட்டிய கொஞ்ச நேரம் அடுப்பு பாத்துக்க சொல்லிட்டு சோனாக்குருவி எங்கேயோ வெளியில போயிருந்தது. கிச்சடி தயாரானதுக்கு அப்புறமும் பியூட்டி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பை குறைக்காததால அந்த கிச்சடி லேசா அடிபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த சமயம் பார்த்து சோனாக்குருவி வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. அம்மா, சாரிம்மா, நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்ததால கிச்சடி வீணா போயிடுச்சு. பியூட்டி, கிச்சடி தயாரான உடனே நம்ம நெருப்போட வேகத்தை குறைச்சு விட்டுறணும், இல்லைன்னா இப்படிதான் அடி பிடிச்சிடும். இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பொண்ணு பியூட்டி முதலா கிச்சடி தயார் பண்ணிருக்கா, அது எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். இதை கேட்டு பியூட்டி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் எந்த வேலையை செஞ்சாலும் திருத்தமா செய்யணும்னு அப்பவும் மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிச்சு. ஒரு நாள் ஏதோ வேலையா வெளியில போயிருந்த சோனாக்குருவி இன்னும் வீட்டுக்கு திரும்பல. இன்னைக்கு அம்மா வரதுக்குள்ள சமையல் வேலையை முடிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் அம்மா வந்தவனே ரொம்பவும் ஆச்சரியப்படுவாங்க. இப்படி நினைச்ச பியூட்டி உடனே சமையல் வேலையை ஆரம்பிச்சது. இதே சமயம் சோனாக்குருவி மல்லிகை கடையில தனக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல சோனாக்குருவியோட தோழி மீனாவும் கடைக்கு வந்திருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் சந்திச்சதால சந்தோஷமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா மீனா, இப்பெல்லாம் வீட்டுல வேலை அதிகமா இருக்கிறதால வெளியில கிளம்பவே இல்ல. நாம 2 பேருமே ஒரே காட்டுலதான் குடியிருக்கோம். இருந்தாலும் நம்மளால சந்திக்க முடியல. நீ இப்ப கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும். என்னோட பொண்ணு பியூட்டி இப்ப நல்லா வளர்ந்துட்டா, அவளை கண்டிப்பா நீ பாத்துட்டுதான் போகணும். சோனாக்குருவி சொன்னதுக்கு சம்மதிச்ச மீனாவும் பிறகு சோனாக்குருவியோட அது வீட்டுக்கு பறந்து போச்சு. நம்ம வீட்டுக்கு போய் சீக்கிரமா சமையல் செஞ்சாகணும். மீனா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரா, அவளை கண்டிப்பா சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். சோனாக்குருவி வீட்டுக்கு பறந்து போறப்ப இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் சோனாக்குருவியும் அதுக்கு தோழி மீனாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்த சோனாக்குருவிக்கு கிச்சன்ல இருந்து ஏதோ வாசனை கண்டுபிடிச்சிருச்சு. பியூட்டி பியூட்டி, கிச்சன்ல என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வந்து பாரு, மீனா ஆண்டி வந்திருக்காங்க. இதுதான் என்னோட பொண்ணு பியூட்டி, இதுதான் மீனா ஆண்டி. நீ சின்ன வயசுல இவங்கள பாத்திருக்க, ஆனா அது உனக்கு இப்ப ஞாபகம் இருக்காது. வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்பவும் நல்லா இருக்க, என்னோட வாழ்த்துக்கள். பியூட்டி, நீ ஆண்டி கூட பேசிக்கிட்டு இரு, நான் போய் சமையல் வேலைய பாக்குறேன். அம்மா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நான் சமையல் செஞ்சு முடிச்சிட்டேன். சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு கிச்சனுக்கு போய் 3 பிளேட்ல சாப்பாடு எடுத்து வச்சு கொண்டு வந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த சோனாக்குருவிக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. பியூட்டி, நான் வரதுக்குள்ள நீ சமையல் செஞ்சு முடிச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிறகு 3 பேரும் இந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆண்டி, என்னோட சமையல் எப்படி இருக்கு ஆண்டி? பியூட்டி, உன்னோட சமையல சாப்பிட்டு பார்த்து நான் அசந்து போயிட்டேன். சோனா, உன்னோட பொண்ணு கையில ஏதோ மந்திரம் இருக்கு.
இல்லன்னா இவ்வளவு அருமையா சமைக்க முடியாது. தன்னை பத்தி அம்மாவும் அம்மாவோட தோழியும் ரொம்ப பெருமையா பேசிக்கிறத பார்த்து பியூட்டி சந்தோஷப்பட்டுச்சு. அம்மா, நான் போய் நதியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இருந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. சரி பியூட்டி, நீ போய் தண்ணி எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடு. சோனா குரு இப்படி சொல்ல பியூட்டி தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதிக்கரைக்கு பறந்து போச்சு. நதிக்கரைக்கு போன பியூட்டி அங்க பிளாக்கிய சந்திச்சது. பியூட்டி, நான் இப்ப எங்க வீட்ல எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஏன்னா நான் எந்த வேலை செஞ்சாலும் அம்மா அதுல குறை கண்டுபிடிச்சு திட்டுறாங்க. அப்படியா? ஆனா நான் அப்படி இல்ல. இன்னைக்கு எங்க வீட்ல எல்லா சமையலையும் நான் தான் செஞ்சேன். எங்க வீட்டுக்கு வந்த எங்க அம்மாவோட தொழில் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு என்ன பாராட்டினாங்க. இதனால பிளாக்கி இப்பெல்லாம் வீட்டுல எந்த வேலையும் செய்யறதே இல்ல. எப்பவும் தன்னுடைய கூட்டுல படுத்து தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே சில மாசங்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் தோழினா சோனா குரு வீட்டுக்கு கார்ல வந்து இறங்குச்சு. என்ன மீனா, எப்படி இருக்க? நானே உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். சோனா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல. என்னோட பையன் இப்ப படிச்சிட்டு வெளிநாட்டுல வேலையில இருக்கான். அவனுக்கு பியூட்டிய பொண்ணு கேட்கலாம்னு தான் நான் இங்க வந்தேன். இத கேட்டு சோனா குரு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பிறகு சோனா குரு பியூட்டியோட அபிப்பிராயத்தை கேட்க பியூட்டியும் சம்மதம் சொல்லிடுச்சு. பிறகு சீக்கிரமாவே ஒரு நாள் பியூட்டிக்கு மீனாவோட பையனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு பிறகு பியூட்டி தன்னோட மாமியார் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் சோனா குருவும் கோரிக்காவும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. சோனா, நானும் என் பொண்ணு பிளாக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறேன். ஆனா மாப்பிள்ள தான் கிடைக்கல. வர்றவங்க எல்லாம் போய் சொல்லி அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே திரும்பி வர்றதில்ல. கோரியக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு காகம் இருக்கு. நான் உங்க அம்மாவை நாளைக்கு அழைச்சிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு மன்னன் சொன்ன மாதிரியே அந்த காகத்தோட அம்மாவை கோரிக்காகத்தோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. என்னங்க, உங்க பொண்ணு பிளாக்கி வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வாளா? அவளுக்கு சமைக்க தெரியுமா? இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பொய் சொல்ல விரும்பல. என் பொண்ணு செய்யற வேலையில எனக்கு திருப்தி இருக்காது. அதனால நான் அவளை வேலை செய்யறதே விடுறதில்ல. எல்லா வேலையும் நானே தான் செய்வேன். இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நாங்க என்ன பண்றது? எந்த வேலையும் செய்ய தெரியாத ஒரு பொண்ணால எப்படி ஒரு குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடியும்? இப்படி சொன்ன அந்த அம்மா பிறகு அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. சோனா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பிளாக்கிக்கு எந்த மாப்பிள்ளையும் செட் ஆக மாட்டேங்குது. அவளுக்கு வயசு வேற ஏறிக்கிட்டே போகுது. கோரியக்கா, நீங்க எங்க தப்பு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க பிளாக்கிய கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிளாக்கிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துச்சு. இங்க பாரு பிளாக்கி, பியூட்டி எப்படி என்னோட பொண்ணு, அதே மாதிரி நீயும் என்னோட பொண்ணுதான். இந்த வீடு உன்னோடது. உன்னோட வீட்டை நீ எப்படி கவனிச்சுக்கிட்டியோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை கவனிச்சுக்கணும். ஆண்டி, நான் முழு மனசோட நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுவேன். ஆனா ஏதாவது தவறு நடந்துடுச்சுன்னா? தவறு நடந்து அதை பத்தி நீ கவலைப்படாத. அது தவறுன்னு உனக்கு தெரிய வந்தாலே அது தன்னால சரியாகிடும். சரி, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வா. பிறகு கிச்சனுக்கு போன பிளாக்கி டீ தயார் பண்ண ஆரம்பிச்சது. பிறகு கொஞ்ச நேரத்துல பிளாக்கி சோனா குருவிக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்துச்சு. அந்த டீ அவ்வளவு நல்லா இல்ல. இருந்தாலும் சோனா குருவி அது நல்லா இல்லைன்னு சொல்லி பிளாக்கியோட மனசு கஷ்டப்படுத்தல. பிளாக்கி, டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சிட்டு டிக்காஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஊத்தி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்படி சொல்லி பிளாக்கிய உற்சாகப்படுத்தல சோனா குருவி பிளாக்கிக்கு சமையல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சது. பிறகு பிளாக்கிய மார்க்கெட்டுக்கு அழைச்சிட்டு போய் காய்கறி வாங்குறது, மளிகை ஜாமான் வாங்குறது, இப்படி எல்லா வேலையும் கத்துக் கொடுத்துச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்படி ஒரு மாசம் பிளாக்கிய தன்னோட வீட்டுல வச்சிருந்து எல்லா வேலைகளையும் கத்துக் கொடுத்த சோனா குருவி பிறகு பிளாக்கிய கோரிக்கா வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. அம்மா, நான் எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு தெரியாத வேலையே இல்ல. இப்படி சொன்ன பிளாக்கி கிச்சனுக்கு போய் கொஞ்சம் சக்கரை பொங்கல் தயார் பண்ணி எடுத்துட்டு வந்துச்சு. அதை சாப்பிட்டு பார்த்த கோரிக்காகும் ரொம்பவும் ஆச்சரியமாயிடுச்சு. சோனா, என் பொண்ணு பிளாக்கி தயார் பண்ணனதா? இதை என்னால நம்பவே முடியல. உனக்கு ரொம்பவும் நன்றி சோனா. என்னால முடியாதத நீ சாதிச்சு காட்டிட்ட. கோரி அக்கா,
நம்ம பசங்க வேலையில ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்திட்டு அவங்க செஞ்ச தவறை நம்ம சுட்டி காட்டணும். அதை விட்டுட்டு அதுக்காக திட்ட ஆரம்பிச்சோம்னா அவங்க எந்த வேலையும் கத்துக்க மாட்டாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பிளாக்கிக்கும் ஒரு அழகான காகத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு மாமியார் வீட்டுக்கு போன பிளாக்கி ரொம்பவும் நல்லபடியா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிச்சு.